ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா, இன்றைக்கி பக்கத்து ஊர். அது எந்த ஊர்னு நீங்களே பாருங்கள், போர்டு வருது. செங்குடி கிராமம். அந்த கிராமத்தில் தான் இன்றைக்கி நான் கோயில் திருவிழா, அதுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். வாங்க அங்கே போயிட்டு பார்க்கலாம். நம்ம ஊர் சைடு ஃபுல்லாக கிராமங்கிறதுனால 2 பக்கம் பாருங்கள் வெறும் நெல் தான் போட்டிருக்காங்க. அப்புறம் செங்குடி வந்தாச்சு. நம்ம ஊர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான். கோலங்கள்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. கோயில்கிட்ட வந்தாச்சு. வாங்க கோயில்கிட்ட போய் பார்ப்போம். பாருங்கள், கூட்டம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்காங்க. சின்ன கோயில் தான், அம்மன் கோவில். தீமிதி இன்றைக்கி, அதனால் வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். என்ன தம்பி வாங்குறீங்க? என்ன வாங்குறீங்க? வாங்கலாம். ரெடியாக இருங்க. அந்த அக்கா வர என்ன வாங்கிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்க? நல்லா இருக்கா இல்லையா? யார் வாங்கி கொடுத்தது? பா, பட்டாசு என்னமா வெடிக்குதுப்பா, செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க. இல்லை பட்டாசுனாவே யாருக்கு தான் மகிழ்ச்சி இருக்காது. சூப்பரில் சாமிலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே தூரத்துலேருந்து அந்த ஆற்று சைட்லேருந்து சாமி வரும் அந்த கோவிலுக்கு. எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஃபேமிலியோடு எல்லாம் ஃபேமிலியாக வந்துட்டுருக்காங்க. சாமிக்கு முன்னாடி, சாமி பின்னாடி வந்துட்டுருக்காங்க. இதான் அளவுலாம் வேறு குத்திருக்காங்க. ரொம்ப பக்தியாக இருக்கிறவங்களாம் மட்டும்தான் அந்த மாதிரி அளவுலாம் குத்த முடியும். பாருங்கள், தொடர்ந்து எல்லாம் ஃபேமிலியாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடி வந்துட்டுருக்காங்க சாமிலாம். அவங்க அப்படியே நேராக வந்து அப்படியே தீமிதி ஸ்டார்ட் ஆகிடும். பாருங்கள், இவங்கெல்லாம் ஊருக்காரவங்க தான், அண்ணன் தான், நமக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்களாம். இந்த மேலே செத்தெல்லாம் பார்க்கும்போது உடம்புலாம் லைட்டாக வைப்ரேஷன் ஆகுது. இல்லை சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கோவில் ஃபங்க்ஷனுக்கு அப்படியே ஃபேமிலியோடு ஜாலியாக வந்துட்டு கலந்துட்டு போகிறதுல செம்ம ஜாலியாக இருக்கும். இந்த கோயிலுக்கு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்துருக்கேன். சூப்பராக செய்வாங்க. நல்லா தீமிதி நல்லா பிரம்மாண்டமாக நடக்கும். இந்த வருஷமும் அதே மாதிரி நடக்கும் எதிர்பார்த்து தான் வந்திருக்கேன். நல்லா தான் இருக்கும். அப்புறமே சாமிலாம் வந்துட்டாங்க, கிட்ட வந்துட்டாங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி கோயில் ஃபங்க்ஷன் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதுலாம் ஒரு ஜாலி இல்லை. இப்போ தான் இன்னும் பானிபூரிலாம் வச்சுருக்காங்க. அப்போ நம்ம சின்ன வயசாக இருக்கிறப்பெல்லாம் வேறு விதமாக வச்சுருக்காங்க. ஊருக்காரவங்களாம் சேர்ந்து பேனர்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. ஃபேமிலிஸ் குட்டீஸ்லாம் சேர்ந்து வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. சாமி எல்லாமே வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் தீமிதி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தீ மிதிக்க போகிறாங்க சாமிங்கெல்லாம். ஆனால் தீ மிதிக்கணுன்னா ரொம்ப பயபக்தியாக தான் இருந்தால் எல்லாம் பண்ண முடியும். எங்கே இருக்கு? அப்படியே
பக்கங்களே கொஞ்சம் அம்பாளுக்கு இடையூறு இல்லாம கழகத்துக்கு இடையூறு இல்லாம சற்று ஓரமாக இருக்க வேண்டும் என்று அன்புடன் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்த பக்தர்களே, பொதுமக்களே, சற்று ஓரமாக இருக்குமாறு உங்களை மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். நமது காவல்துறை ஐயா அவர்களே, சற்று ஓரமாக ஒதுக்கி விடுங்கள். சற்று ஓரமாக அம்பாள் தயாராக உள்ளால் சற்று பொதுமக்கள் இடையே இல்லாம ஓரமாக அன்பார்ந்த பக்தர்களே, இடையே இல்லாம அம்பாளுக்கு இடையே இல்லாம அன்பார்ந்த பக்தர்களே, தயவு செய்து ஓரமாக கழகத்தில் கவனிக்க இடையூறு இல்லாமல் இருந்ததா அம்பாள் வந்து கொண்டிருக்கிறது. சற்று ஓரமாக இருக்குமாறு உங்களை பணியாளர்களும் கட்டுக்கொள்கிறது. தயவு செய்து அம்பாளுக்கு சற்று இடையூறு இல்லாம ஓரமாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய அன்பு அண்ணன் ஆர்கே தேவர் அண்ணன், பாண்டியன் அண்ணன் இவர்களையும் வருகிற இளைஞரின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் எங்களுடைய அன்பு அண்ணனை வருகிற கிராமத்தின் சார்பாக வரவேற்கிறோம். எங்களுடைய அன்பு அண்ணன் ஆர்கே தேவர் அண்ணன் அவர்களை வருகிற பாண்டியன் அண்ணன் அவர்களையும் வருகிற வரவேற்கிறோம். எங்களுடைய அன்பு அண்ணன் ஆர்கே தேவர் அண்ணன், கார்த்தி அண்ணன் அவர்களையும் பாண்டிய அண்ணன் அவர்களையும் வருகிற இளைஞர்களின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் இருகரம் சுற்றி வருகிற அண்ணனை அன்புடன் வரவேற்கிறோம். அன்பார்ந்த பக்தர்களே, தீமைக்க மொத்தர்களுக்கு தயவு செய்து இடைவெளி இல்லாமல் சற்று ஓரங்கள் என்று அம்மாவுடைய ஆட்சி பெற்றுச் செல்லுமாறு உங்களை பணிவாளர் பண்ணி கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய அன்பு அண்ணன் ஆர்கே தேவர் அண்ணன் அவர்களையும் பாண்டியண்ணன் அவர்களையும் வருகிற இளைஞரின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் அண்ணனை இருவரும் சுற்றி வரவேற்கிறோம். நமது கழகத்துக்கு இடையூறு சற்று பெருமைகள் அம்பாளுக்கு கழகத்தில் காவல்துறை அன்பார்ந்த பக்தர்களே, எங்களுடைய அண்ணன் ஆர்கே காசியண்ணன் அவர்களையும் காஞ்சனன் அவர்களையும் வருகிற இளைஞர்களின் சார்பாக எங்களுக்கு உதவி இருந்த அண்ணன் ஆர்கே காசியண்ணன் அவர்களை வருகிறார். அங்களுக்கு சற்று இடையூறு இல்லாமல் ஓய்வு கிடைக்கும் என்று உங்களை அன்புடன் அழைக்கிறோம். பார்த்துக்கோங்க. அன்பார்ந்த பக்தர்களே, இடையூறு இல்லாமல் பக்தர்கள் சற்று ஓய்வு என்று சாமி அது வந்து வந்து
அன்பான பொதுமக்களே, சற்று தயவு செய்து கழகத்தின் காவலிக்கும் இடைவெளி இல்லாமல் சற்று ஓராளர் என்று அம்மாவை ஆட்சி பெற்று செல்லுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். அன்பார்ந்த கட்டளைகளே, கழகம் வந்திருக்கிறது. பொதுமக்களை அமைதியாக சற்று ஓராளர் என்று கண்டுபிடிக்குமாறு எங்களை உயர்ந்த சார்பாக எங்களை பரிமாற்றம் செய்கிறேன். முத்துமரியம்மன் ஆலயம் 65ஆம் ஆண்டு தீபத்தோடு நடைபெறுவதால் அங்குள்ள பக்தர்களும் அம்பாளுக்கு சற்று தீபுரியும் மற்றும் சூழலும் என்று அம்பாளை கருதுகிறோடு உங்களை பரிமாற்றம் தெரிவிக்கிறேன். அன்பார்ந்த பக்தர்களே, கழகத்துக்கும் காவலிக்கும் சற்று இடைவெளி இல்லாமல் அவங்க சரியாயிடுச்சு. தீமிதி நல்லபடியாக முடிஞ்சது. உள்ள சாமி கரம் எடுத்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது இது பார்க்கும்போது. இவங்க தான் எங்கள் ஊரோட பெரும் புள்ளி. பேர் வந்து குழந்தை. கையில் இருக்கிறது அதுவும் குழந்தை தான். இவங்க ஐயா பேரும் குழந்தை தான். அதனால 2 குழந்தை. ஆமா ஃபங்க்ஷன் முடிஞ்சுதா? உங்களா ஒரே இருட்டா இருக்கு. இருட்டுல தெரியல. சரி போட்டு வாங்க. இவங்க அண்ணன் பொண்ணு திங்ஸ்லாம் நிறையா வாங்கியிருக்காங்க. இன்னும் குட்டீஸ்லாம் நிற்கிறாங்க, தனித்தனியாக நிற்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுது. தீமிதி சாமி நல்லபடியாக பார்த்தோம். பாருங்க, வான வேடிக்கை விட்டு நல்லபடியாக ஃபங்க்ஷனை முடித்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, தேங்க்யூ.